விஜய் ஆள பிறந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எப்போ ஆமா. ஆள போறாரு? எனக்கு தெரிஞ்சு எனி டைம் ஃப்ரம் டிசம்பர். ஓ 2026லயே எதிர்பார்க்கலாமா? இந்த 25 டிசம்பர்லேருந்து எனி டைம் நெக்ஸ்ட் எலெக்ஷன் ஹீ இஸ் த சிஎம். ஓகே. நாட் ஈஸி டு ரிமூவ். அது சாத்தியமே இல்லை அவர் ஜெயிக்கிறாங்கிறது. ஓகே. ஒரு பெர்சன்டேஜ் சொல்ல முடியுமா சார்? இந்த பெர்சன்டேஜ்ல அவர் ஜெயிச்சிருவாரு. எனக்கு தெரிஞ்சு எபோவ் 50% ஓட்டு. அபோவ் 50%. கண்டிப்பாக. ஓகே. அவ்வளவு அதிர்ஷ்டமுள்ள ஒரு ஆள் இந்தியாவை திரும்ப பார்க்க வச்சிருவார். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இந்த ஸ்டாம்ப்டில் 41 பேர் இறந்துறாங்க இந்த கூட்ட நெரிசலில். இன்றைக்கி சைனா நியூஸ் பேப்பர்ஸில் அதெல்லாம் ஃப்ளாஷ் ஆகிருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஃப்ளாஷ் ஆகிருக்கு. எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரோடைய கவனம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நடிகர் போய் பார்த்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு இருக்காது. எப்படி இருக்குன்னா, நடிகரை போய் இவ்வளோ பேர் பார்த்தாங்களா, மரணம் நடக்கிற அந்த தருவாய் வரைக்கும் அந்த இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ கிரேஸ் இருந்துச்சான் தான் எல்லாம் யோசிப்பாங்க. வர வச்சு கொண்டுட்டாங்க யாரும் நினைக்க மாட்டாங்க. விஜய் ஆள பிறந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க.